ஒரு 100 வாக்கியங்கள், 100 sentences. இந்த 100ங்கிறது ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக கூட போகலாம். நம்ம தினசரி வாழ்க்கையில் உபயோகிக்கக்கூடிய வாக்கியங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க, இல்லாமல் நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அங்கே பேசக்கூடிய விஷயங்கள். நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்முடைய குழந்தைங்களோட டீச்சர்ஸ் கூட பேசுகிறது, இல்லாட்டி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, லெக்சரர்ஸ் கூட பேசுகிறது, அப்புறம் இன்டர்வியூவில் பேசுகிறது, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இல்லாட்டி ஒரு ஏர்போர்ட்டில் இல்லாட்டி ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு பேங்க்கில் இந்த மாதிரி எல்லாம் இடங்களில் பேசும்போது உபயோகிக்கக்கூடிய சில வாக்கியங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் நான் ஒரு குரூப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் குருவிங்கெல்லாம் சத்தம் போட்டுட்ருக்கு. இப்போ எனக்கு குருவி சத்தம் கேட்குறதே உங்களுக்கு பல இடத்துல குருவிங்களே இல்லை, இங்கே குருவிங்க இருக்குது. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக நினைக்காம கொஞ்சம் அப்படியே அது கூட கேட்டுங்க. சரி, இப்போ இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் வராது, அருண் வராதுங்களே. ஹாய் அருண். இப்போ நீங்கள் அவர் பெல் அடிக்கிறாரு, நீங்கள் போய் கதவு திறக்கிறீங்க. கதவு திறந்த உடனே ஹாய் அருண். இப்போ அவர் பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியம். வாட் ஏ சர்ப்ரைஸ். ஹாய் அருணுங்கிறது, ஹைங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு க்ரீட்டிங், வணக்கம் பண்ணுற போல, ஆனால் கொஞ்சம் கூட கேஷுவலாக. வாட் எ சர்ப்ரைஸ். வாட் எ சர்ப்ரைஸ்னால் என்ன, இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நீ வந்தது ஒரு நல்ல ஒரு ஆச்சரியம். வாட் எ சர்ப்ரைஸ்னாக்கா ஒரு நல்ல விதமாக தான், ஒரு மோசமான காரியம். வாட் எ சர்ப்ரைஸ் அவர் பார்த்து நம்ம சொல்கிற அந்த எக்ஸ்பிரஷன்லேயே அந்த அர்த்தம் வெளியே வந்துடும். வாட் எ சர்ப்ரைஸ்னாக்கா நீ வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி ஒரு அர்த்தம் தான். வாட் எ சர்ப்ரைஸ், எவ்வளோ நல்ல ஒரு காரியம். இப்போ ஹாய் அருண், வாட் எ சர்ப்ரைஸ். அப்புறம் ப்ளீஸ் கம் இன் அப்படின்னா உள்ளே வாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வாங்க உள்ளே வாங்க சொல்கிறோம் இல்லையா. அப்போ கமெண்ட்னு சொன்னாலும் போதும், இல்லாட்டி ப்ளீஸ் கமெண்ட்னு சொல்லலாம். கமெண்ட் சொன்னாலும் தப்பு இல்லை. அது ஆனால் ப்ளீஸ் ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் ஆங்கிலத்தில். ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸும் தேங்க்யூவும் அடிக்கடி உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை கமெண்ட்னு சொன்னால் போதும். ப்ளீஸ் கமெண்ட்னு சொன்னாலும் தப்பு இல்லை, கமெண்ட்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ப்ளீஸ் கமெண்ட் கொஞ்சம் கூட நெருக்கமாக இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கமெண்ட் சொல்கிறது கொஞ்சம் கூட நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கமெண்ட். அப்போ கமெண்ட், அப்போ உள்ளே வராது. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. அதுக்கு பல விதத்தில் சொல்லலாம். ப்ளீஸ் சிட் டவுன்னு சொல்லலாம். ப்ளீஸ் சிட் டவுன்னு உட்காருங்க. ப்ளீஸ் டேக் அ சீட்டுன்னு சொல்லலாம். ப்ளீஸ் டேக் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் டேக் அ சீட்னாக்கா ஒரு சீட்டை எடு, இந்த மாதிரி ஒரு மீனிங் வருது இல்லையா. ஆனால் ப்ளீஸ் டேக் அ சீட்னா உட்காருன்ற ஒரு அர்த்தம் தான். அப்படி இல்லாமல் ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் சிட் டவுன் சொல்லலாம், டேக் அ சீட்னு சொல்லலாம், ஹேவ் அ சீட்டுன்னு சொல்லலாம். ஹேவ் அ சீட். இது எல்லாமே உட்காருங்கிறதுக்கான 3 சென்டென்சஸ். இப்போ அவர் உட்காந்துடுறாரு. இப்போ நம்ம அவருக்கு ஏதாவது கொடுப்போம் இல்லையா, நம்முடைய கலாச்சார பிரகாரம். would you like to drink something? would you like to drink something? நீங்கள் ஏதாவது குடிக்க விரும்புகிறீங்களா? எஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லலாம். எஸ் ப்ளீஸ்னா ஆமாம், நான் ஏதாவது குடிக்க விரும்புகிறேன், எஸ் ப்ளீஸ். டீ ஆர் காஃபி, என்ன வேணும்னு கேட்குறது. ஜஸ்ட் இது காஃபியா டீயான்னு கேட்குறோம் இல்லையா. காஃபியா டீயான்னு கேட்கும்போது டீ ஆர் காஃபி அப்படி கேட்டால் போதும். ஃபுல்லாக would you like to have tea or coffee ன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டீ ஆர் காஃபி. டீயும் வேண்டாம், காஃபியும் வேண்டாம். அவர் என்ன கேட்குறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லைன்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப செய்கிறது கஷ்டம் இல்லைன்னாக்கா, ஐட் லைக் டு ஹேவ் சம் லைம் ஜூஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அது உங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னாக்கா, ரொம்ப அசௌகரியம் இல்லைன்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறதா ஒரு விண்ணப்பம் போல்.
if you don't mind, please pass that book. உங்களுக்கு அந்த புக்கை கொஞ்சம் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறது தான். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு பாலிஷ்டாக சொல்கிறது. இந்த இடத்துல இஃப் யூ டோன்ட் மைண்ட்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லைன்னாக்கா ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் லைம் ஜூஸ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லைம் ஜூஸ் கொடுங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் லைம் ஜூஸ். நம்ம ஆன்சர் சொல்லணும் ஷுவர். ஷுவர்னா கண்டிப்பாக, நோ ப்ராப்ளம். ஷுவர், நோ ப்ராப்ளம். ஷுவர்னாக்கா கண்டிப்பாக தானே, நோ ப்ராப்ளம்னா அதுக்குள்ள எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஹவு இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? ஹவு இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஹவு இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னா உங்கள் அப்பா இப்போ எப்படி இருக்காரு? ஹவு இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் நவ்? ஹவு இஸ் யுவர் ஃபாதர்னு சொல்லலாம். உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்குறதுக்கு இந்த ரெண்டு விதமாக கேட்கலாம். ஹவு இஸ் யுவர் ஃபாதர், இல்லாட்டி ஹவு இஸ் யுவர் ஃபாதர் டூயிங். உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? இந்த டூயிங்கிறது அவர் எப்படி செய்கிறாருன்ற ஒரு அர்த்தம் கிடையாது. ஹவு இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னு சொல்லும்போது உங்கள் அப்பா எப்படி செய்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. அவர் எப்படி இருக்காருன்ற அர்த்தம். ஹவு இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னா அவர் எப்படி இருக்காரு. ஹீ இஸ், அப்போ அவர் பதில் சொல்கிறார், ஹீ இஸ் டூயிங் ஃபைன். அவர் நல்லா இருக்காரு. இப்போ ஹீ இஸ் டூயிங் ஃபைன், அவர் ஃபைன் செஞ்சிட்ருக்காருன்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அவர் நல்லா இருக்காரு. ஹீ இஸ் டூயிங் ஃபைன், ஹீ இஸ் டூயிங் ஃபைன் நவ் அப்படின்னாக்கா அவர் இப்போ நல்லா இருக்கார். இப்போது அவர் ஒரு வேளை வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ நம்ம கேட்குறோம் எப்படி இருக்காரு? இப்போ நல்லா இருக்காரு. Why didn't you bring your wife along? Why didn't you bring your wife along? Why didn't you bring your wife along? உங்களோடு கூட உங்கள் மனைவியை நீங்கள் ஏன் கூப்பிட்டு வரல? Why didn't you bring your wife along? She had to go to work today. அவர் பதில் சொல்றாரு, she had to go to work. அவங்களுக்கு வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. She had to go to work. அவங்களுக்கு வேலைக்கு போக வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்றது எப்படின்னாக்கா she had to go to work. அப்புறம் நம்ம கேட்குறோம் where does she work? அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? she works for Infosys. அவங்க இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறாங்கன்னு நம்ம தமிழ் சொல்லும்போது அவங்க இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவோம். இதில் வந்து she works for Infosysன்னு சொல்லுவோம். இன்ஃபோசிஸுக்காக வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த ஃபாரின் தான் அந்த ஒரு வழக்கு இருக்குது. she works at Infosysன்னு கூட சொல்லலாம். she works at Infosys or she works for Infosys. லைம் ஜூஸ் ரெடியாக இருக்குது. would you like salt or sugar with it? லைம் ஜூஸ் கொண்டு வர்றோம். அப்போ அவர்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு இது கூட உப்பு வேணுமா சர்க்கரை வேணுமான்னு. அப்போ would you like salt or sugar in it? அதில் உங்களுக்கு உப்பு வேணுமா சர்க்கரை வேணுமா? சுகர் ப்ளீஸ். அதுக்கு வந்து அவர் வந்து சுகர் ப்ளீஸ்ன்னு சொன்னால் போதும். உங்களுக்கு வந்து சால்ட் வேணுமா சுகர் வேணுமான்னு கேட்குறோம். அவர் சொல்கிறாரு சுகர் ப்ளீஸ். அப்போ நம்ம சுகர் போட்டு அவர் கொடுக்குறோம். ஸோ அவர் குடிக்கிறார். குடிச்சு என்ன சொல்கிறாரு? இட்ஸ் ரியலி ரிஃப்ரெஷிங். இட்ஸ் ரியலி ரிஃப்ரெஷிங். என்ன உண்மையாகவே இது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துச்சு. இட்ஸ் ரியலி ரிஃப்ரெஷிங்னா ரிஃப்ரெஷ்னா புத்துணர்ச்சி கொடுக்குது. அப்புறம் வந்து அவங்க கேட்குறாங்க, வேர் ஆர் யுவர் சில்ட்ரன்? உங்களுடைய குழந்தைகள் எங்கே? வேர் ஆர் யுவர் சில்ட்ரன்? தே ஆர் பிளேயிங் அவுட் சைட். தே ஆர் பிளேயிங் அவுட் சைட். அவங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. தே ஆர் பிளேயிங் அவுட் சைட். அவங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. The Bowser, it's nice to see children playing. குழந்தைகள் விளையாடுவது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. It's nice to see children playing. It's nice to see children playing. குழந்தைகள் விளையாடுவதை பார்ப்பது மிகவும்
நன்றாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ அன்யூஷுவல். அது நல்லா இருக்குதுன்னு மட்டும் இல்லை, அது வந்து ரொம்ப இப்போல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அது வந்து கிடைக்க மாட்டேங்குது, அசாதாரணமாக இருக்கிறது. குழந்தைகள் விளையாடுவதை பார்ப்பது அசாதாரணமாக இருக்கிறது. ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் லஞ்ச் அப்படின்னு அப்படி சொல்கிறோம். ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் லஞ்ச். அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்கிறத இப்படி சொல்கிறோம். ஸ்டே பேக்னாக்கா நீங்கள் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் லஞ்ச் அப்படின்னா இருந்து சாப்பிட்டுட்டு போங்க சொல்லுது. ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் லஞ்ச். இப்போ அவர் சொல்கிறாரு, சாரி ஐ ஹாவ் டு கோ. சாரி மன்னிச்சிருங்க, எனக்கு போகணும். ஐ ஹாவ் another engagement. எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, அதனால் நான் கண்டிப்பாக போகணும். அப்புறம் அவர் சொல்கிறாரு, கேன் ஐ டேக் லீவ் நவ் அப்படின்னா, கேன் ஐ டேக் லீவ்னா நான் இப்போ போகலாமா, கேன் ஐ டேக் யுவர் லீவ் அப்படின்னா நான் இப்போ போகலாமான்ற மாதிரி ஒரு கேள்வி. நோ, யூ ஹவ் ஜஸ்ட் கம். நீங்கள் இப்போ தானே வந்தீங்க. why do you want to go so soon? you have just come. you have just comeனா நீங்கள் இப்போ தானே வந்தீங்க. why do you want to go so soon? எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் போகணுங்கிறீங்க? why do you want to go so soon? please wait for some more time. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. the kids will come home. the kids will come homeனா குழந்தைகள் உள்ள வருவாங்க. then you can see them. அப்போ அவங்கள பார்த்துக்கலாம். அப்போ அவர் என்ன சொன்னார், நோ சாரி ஐ ரியலி ஹாவ் டு கோ. இல்லை, என்னால் கண்டிப்பாக போகணும். ஐ வில் கம் பேக் நெக்ஸ்ட் வீக் அலாங் வித் மை ஒய்ஃப். பரவாயில்ல, நான் வந்து அடுத்த வாரம் என்னுடைய மனைவியோடு வருகிறேன் சொல்லிட்டு போகிறார். சோலாங்னாக்கா என்ன, சோலாங்னு வந்து போகிற டைமில் சோலாங்னு ஒரு வார்த்தை சோலாங்னாக்கா ஆழ்வது. சோலாங் மீன்ஸ் அடுத்த முறை பார்த்த வரைக்கும் குட் பைன்ற மாதிரி ஒரு வார்த்தை சோலாங். அப்போ வந்து சோ லாங், SOLONG. எல்லாத்துக்குமே வந்து இது ஒன்றுக்கும் அர்த்தத்தை அதனுடைய ரிஷி மூலத்தை எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்தோம்னாக்கா இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் இருந்தால் பார்க்கலாம். ஆனால் மொழியை சீக்கிரம் கற்றுக்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒவ்வொன்றுக்கும் போய் அதனுடைய இதை ஆராய்ச்சி, அது எப்படி அதனுடைய மொழி எப்படி வந்தது, இது இப்படி ஒரு யூசேஜ் எப்படி வந்ததுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம், கூகுள்லேயோ எங்கே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். நல்லது தான், அது அதனுடைய ஒரிஜினல் தெரியறது நல்லது. ஆனால் வந்து அவசியம் இல்லை, வேணால் தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த மாதிரி சில சென்டென்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். இன்னொரு டைம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். so long till we meet next time. நன்றி, வணக்கம்.